என்னுடைய அவங்கள வந்து இங்க கூட்டிட்டு வரணுன்ற நோக்கம்லாம் இல்லை. என்னுடைய ஆதங்கன்றதை விட என்னுடைய மனநிலை என்னன்னா, அவர்களுடைய கஷ்ட காலத்துல, தனிமையில, அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்துல அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட, ஆறுதல் சொல்ல, நம்பிக்கை ஊட்ட, சரியான வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சூழல் ஒன்று உண்டு. இரண்டாவது, இத மாதிரி இருக்கிற எங்க தளர்ந்து போயிருக்காங்களோ அங்க போய் அவங்க வந்து பேசிக்கு சேர்த்து இவங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போற ரெண்டு வகைகளை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு சில சமயங்கள்ல கோயிலுக்கு வரமாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம், இடைவெளி இருக்கும். அப்புறம் எப்படி திரும்பி போறதுன்னு சொல்லுங்க. அப்புறம் தொடர்பு இல்லாத போகும். அவங்க வந்து நாங்கள் வாங்க, நாங்களோட உங்களை ஜெபிக்கிறோம், ஆறுதல் சொல்கிறோம், கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போனவங்க தான் நிறைய பேர். வாங்க சிலையை கும்பிட்றாங்க, மாதா வேணாம் அப்படின்றாங்க. நான் அவங்களா புரிய வரையும் நான் காத்துருக்கேன். தானாக புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க நிறைய கொடுக்குறாங்க. தாலி போடுறது இல்லை, பூ வைக்கிறது. ஒரு சில நபர்கள் வந்து எதுவுமே வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் இறந்துக்கிறாங்க. முற்றிலும் நாங்கள் வந்து கடவுளோடவே போயிடுறோம், கடவுளுக்கு உள்ள நாங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல. நம்ம மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் SAP ஸ்டெல்லா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் இதயாலயா நற்பணி மைய இயக்குனர் அருட்சகோதரி லூர்து மேரி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம் சிஸ்டர். உங்களை பற்றியும் உங்களுடைய இறை அழைத்தல் பணியை பற்றியும் எங்களோட பகிர்ந்துக்கலாமா சிஸ்டர்? ஓகே, பகிர்ந்துக்கலாமே. நான் ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் எப்போதும். அவ்வாறே ஆலயத்தில் என்ன நிகழ்வு நடந்தாலும் எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, அந்த தெருவில் படிக்கின்ற நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டில் இருப்பது போல் அந்த நிகழ்ச்சி, ஆலய வழிபாடுகளை தனி கலந்து கொள்வது எங்களுக்கு வழக்கம். அதே மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு வந்து மறைக்கல்வி, ஜெபமாலை, இது ரெண்டு தான் எங்களுக்கு ஒரு பாடமாக சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா எனக்கு இந்த பைபிள் கதையெல்லாம் சொல்லுவாங்க. மாதா பாட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு மட்டும் எங்கள் தெருவில் உள்ள மே மாதம் ஆனால் எங்கள் தெருவில் உள்ள எல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒன்றா வந்து பாட்டு கற்றுக்குவோம். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் குருவாக இருக்கிறாரு, ஃபாதர் A.S. ஆண்டோனி சாமி. பாண்டி களவு உயர்மறை மாவட்டத்தில் மூத்த குருவாக இருக்கிறாரு. இப்போ அவர் ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அவர் லீவுக்கு வரும்போதும் இவ்வாறு சில செயல்பாடுகள் எல்லாம் தொடக்கத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதனால் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. இதுதான் அழைத்தல் அப்பெல்லாம் தெரியாது. ஆனால் சிறு வயசுலேருந்தே உங்களுக்கு இதில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. நான் 7th வரைக்கும் எங்கள் ஊரில் படித்தேன். அங்கே 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த தொடக்க காலத்தில் நான் வந்து 6th 7th படிக்கும்போது ஒரு புதிய முறையில் ட்ரைனிங் படித்த ஒரு வாத்தியார், கேட்டிகிஸ்டாவும் வாத்தியாராக வேலை செய்யும்போது அவருக்கு இதை மாதிரி கோயில் திருவழிபாட்டு நல்ல ஒரு ஈடுபாடு உண்டு. அப்போ நாங்கள்லாம் 7th 8th படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களை எல்லாம் நல்ல முறையில் இந்த கோயிலுக்கு வர்றது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோயிலில் என்ன நிகழ்வு நடக்குது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை பாட்டெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் பிறகு நான் வந்து 8th ஸ்டாண்டர்டு படிக்க கடலூர் சென்ட் ஆன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்போ படிக்கும்போது எனக்கு இதே நிகழ்வு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஈர்ப்பு இருக்கிறத என்னால் வளர்த்துக்க முடிஞ்சிச்சு, பார்க்க முடிச்சு. சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு தெய்வங்களை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு, அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய உறவு. நான் நல்லா வாசிக்கிறதுக்கு திருமுக நற்செய்தி வாசிக்க கோயிலில் வாசிக்கிறதுலாம் என்னை முன்னிலைப்படுத்துவாங்க.
அதே மாதிரி நான் நல்லா பாடுவேன்றதுக்காக பாடல் குழுவில் என்ன வச்சாங்க. நான் மாதா சபை, நற்கருணை வீர சபை, யூத்து அந்தந்த காலத்துக்கு அந்த மாதிரி நான் இருந்ததுனால நான் பல இடங்களுக்கும் போயிருக்கிறேன். இது எனக்கு நான் சிஸ்டா போன்னு நினைச்சு செய்யல. ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்லயே அவருடைய ஒரு ஆர்வம் இருந்துச்சு. எங்களுடைய நான் 8th படிக்கும்போது என்னுடைய அண்ணன் குரு பட்டம் வாங்கினாரு. நீங்க 8th படிக்கும் நான் 8th படிக்கும்போது குரு பட்டம் வாங்கினாரு. அவருடைய பணிகள் அவர் படிச்சு செஞ்சிருப்பார். நானும் படித்தேன். நான் அப்போ பழைய 11th நாங்கள் படிக்கும்போது 1973 அப்போ இருந்த சிஸ்டர்ஸ் எங்களால் யாரும் நீ சிஸ்டராக போங்கன்னு கேட்கலாம். ஆனால் நாங்கள் 28 பேர் கேத்தலிக் ஸ்டூடெண்ட்டு மட்டும் இருந்தோம். அதில் நாங்கள் 16 பேர் எஸ்எஸ்எல்சி முடித்தோம். அதில் 9 பேர் பல சபைகளுக்கு அழைத்தலா போகிறதா எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் பரீட்சை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டோம். ரிசல்ட்டு வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யறதுன்றத எங்களுடைய அப்பா கேட்குறாங்க. நான் சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. எங்கள் பாட்டி தான் எங்களை வளர்த்தாங்க. அப்போ என்னுடைய அண்ணன் ஃபாதர் வந்தாங்க. என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் என்ன முடிவு எடுக்கன்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் அதனோட தெரியல. அப்போ அவர் என்ன பல சபைகளுக்கு கூட்டிகிட்டு போனார். க்ளூனி கூப்பிட்டு போனார், கொன்சாகா சபை கூப்பிட்டு போனார், இமாக்குலேட்டை கூப்பிட்டு போனார், அங்கே தெரிஞ்ச கான்வெண்ட்டை கூப்பிட்டு போனார். நானும் போய் இதை வேடிக்கை பார்க்குற மாதிரி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த பிறகு மார்க் ஷீட் வாங்கிறதுக்காக எங்களுடைய தலைமை ஆசிரியங்களை கூப்பிட்டாங்க. அப்போ பார்க்கும்போது தான் என்னோட நான் 5 வருஷம் அங்கே படித்தப்ப எனக்கு போர்டிங் சிஸ்டர், டிப்போ சிஸ்டர், என்னுடைய ஸ்டடி பார்த்துக்கிற சிஸ்டர், எங்களுக்கு ஹெச்எம் சிஸ்டர், இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன். பார்க்கும்போது லூர்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னோட எங்கள் ரொம்ப நெருங்கின சொந்தம் ராக்கினின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க நாங்கள் 2 பேரும் தான் போனோம். அப்போ நான் இது மாதிரி பேசாமல் இருந்தேன். அப்போ சிஸ்டா வரியான்னு ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க. எனக்கு அதை சொல்ல தெரியல. ஆனால் கேட்ட உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சிஸ்டர் அவங்க ராக்கினி இப்போ சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த அழைத்தலுக்கு அப்போ நாங்கள் போனோம். எங்களுடைய நாங்கள் படித்த குரூப்லேருந்து 3 பேர் அன்னைக்கு நாங்கள் இந்த இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி காங்கிரிகேஷனுக்கு நான் சிஸ்டர் ராக்கினி, சிஸ்டர்ஸ் அந்தோனியம்மா 3 பேர் அன்னைக்கு இந்த சபையில் சிஸ்டராக இருந்து இந்த பணிகளை செஞ்சது. இப்படி தான் என்ன அறியாமல் அது வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. குடும்ப சூழல், நான் படித்த பள்ளிக்கூடம் என்னை வளர்த்த சூழல், இதையெல்லாம் எனக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு. இப்படி தான் ஏற்றுக்கிட்டேன். இந்த இதயாலயா நற்பணி மையத்தை துவங்குறதுக்கும் ப்ரேயர் மீட்டிங் நடத்துறதுக்கும் உங்களுக்கு எது அடிப்படை காரணமாக இருந்துச்சு சிஸ்டர்? நான் ஒரு செகண்ட் டிகிரி டீச்சராக என்னுடைய சபையில் படிக்க வச்சு வேலை செஞ்சோம். எனக்கு இயல்பிலேயே இந்த பக்த சபை, மறைக்கல்வி இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்து, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பெரிய பிள்ளைங்களுக்கு கேட்டிஸ் எடுக்கிறது, பக்த சபை எடுக்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதோட நான் டீச்சராக வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு நான் ஒரு தலைமை ஆசிரியராக பொறுப்பெடுத்து வேலை செஞ்சேன். அதுக்கு அடுத்து தலைமை ஆசிரியர் ப்ளஸ் சுப்பீரியராக நான் பல இடங்களில் வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் ஊத்துமலைன்ற ஒரு அந்த பங்கு, அங்கே நான் தலைமை ஆசிரியராகவும் சுப்பீரியராகவும் இருந்தேன். அங்கே கோ எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டு 8th வரைக்கும் தான். டீச்சர்ஸும் கோயடு, ஸ்டூடெண்ட்ஸும் கோயடு. அப்போ அங்கே அப்போ இருந்த பங்கு சாமியார் அருட்தந்தை சுந்தர், வேதியர் ஜேம்ஸு. அப்போ நான் அந்த ஹெச்எம்மாக இருக்கிறேன், சுப்பீரியாக இருக்கிறேன். நாங்கள் அங்கே பொதுவாக நாங்கள் எப்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மறைக்கொல்லி தீவிரமாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே இது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு இது இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஊட்டின மாதிரி தீவிரமாக நான் அதை என்னுடைய கடமைகளை ஸ்கூலில் செய்ய வேண்டியதை கான்வெண்ட்டில் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வாரத்தில் 2 நாளைக்கு நாங்கள் ஹவுஸ் விசிட்டுக்கு போவோம். நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊரும்
10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கும். அப்படி அங்கே போகும்போது அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் எல்லாம் பீடி சுத்துற வேலை செய்வாங்க. அப்போ அவங்களெல்லாம் வீடு வீடாக போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே உட்காந்து எல்லாம் அந்த தெரு இந்த தெரு இந்த எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு வீட்டில் அவங்க போது அங்கே போய் உட்காந்து பாட்டு சொல்லி கொடுப்பேன், கதை சொல்லி கொடுப்பேன். இல்லை அவங்க நம்ம கேத்தலிக் அதை மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு புதுசாக இருந்துச்சு. கிளை கிராமங்கள் அவங்க கேட்ட ஆர்வம், அங்கே விரும்பின வேகம், அதில் அடைஞ்ச மகிழ்ச்சி, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையோட நல்ல நிலைக்கு உயர்ந்த நிகழ்ச்சி, இதெல்லாம் எனக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கலப்புற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அதில் ஒரு ஃபாதர் கூட கப்புச்சில் இருக்கிறாரு. அப்போ அந்த பையன் என்கிட்ட வந்து 7th படித்தேன், 7th 8th படித்தேன். அந்த ஊரில் தான் நாங்கள் போய் நாங்கள் யதார்த்தமாக ஊருக்கு போகிற மாதிரி போனோம். அங்கெல்லாம் அவ்வளோ அடிக்கடி பஸ் இருக்காது. போகும்போது பஸ்ஸை பார்த்து போடுவோம். வரும்போது அந்த மக்கள் சைக்கிளில், கட்ட வண்டியில், எல்லாரும் சில சமயங்கள் ஒன்றுமே இல்லைன்னா கூட எங்கேயோ யார் சைக்கிளில் உட்காந்து நாங்கள் பாட்டு வந்துடுவோம். இது எனக்கு ஒரு பெருசாக பலுவாலாம் தெரியும், எனக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சிச்சு. அது மாதிரி அந்த பங்கு தந்தை கேட்டகிஸ்ட் நாங்கள்லாம் வந்து இந்த பணியை செய்யும்போது திட்டமிட்டு செய்வோம். ஒரு பங்குக்கு 22 கிளை கிராமம். ஈஸ்டர் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் பிளான் பண்ணி அந்த 2-3 நாளில் எல்லா ஊருக்கும் சந்திச்சிடுவோம், எல்லா வீடு மக்களையும். அப்படி ஒரு திட்டம் அந்த ஃபாதரோட எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு. அதில் செய்யும்போது எனக்கு அங்கே இது இன்னும் அடுத்தது அதை யூத்லேயும் அவன் ஈடுபாட்டோட செஞ்சேன். அங்கே தான் வந்து விவிலியத்தை எப்படி பிள்ளைகளுக்கு புதிய முறையில் சொல்லி கொடுக்கறதுன்ற ஒரு முறையெல்லாம் கற்றுக்கிட்டேன். மறைக்கல்வியில் மக்களை எப்படி பிள்ளைகளை வந்து நடிக்க வைக்கிறது, சொல்ல வைக்கிறது, பாட வைக்கிறது, இதையெல்லாம் நான் நிறைய ஒரு ஆர்வத்தோட கற்றுக்கொண்டேன். எங்கள் டீச்சர்ஸ் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால் மக்களை எனக்கு ரொம்ப, அதாவது நான் என்னுடைய வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு உணர்வோடு அந்த கிராமத்தில் ஒரு வேலை செஞ்சேன். அதனால் எனக்கு அங்கே கொஞ்சம் ஈடுபாடாக இருந்து இதை பார்த்து தான் என்னை வந்து எங்கள் சபையில் இது மாதிரி பணி செய்வதற்கான ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து என்னை வழி நடத்துவதற்கு ஒரு ப்ராவின்ஸுக்கே கூட பொறுப்பாக சபைக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கு இது வளர்வதற்கு, இந்த கிதையாலயா உருவாவதற்கு அடித்தளமாக இருந்துச்சு. அப்போலேருந்து நான் 1991லேருந்து 6 வருஷம் அந்த ஊத்துமலைன்ற கிராமத்தை வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு சபையில் பல பொறுப்புகள் வைக்கும்போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அடித்தளமாக இருந்து, அதுக்கு பிறகு பல பயிற்சிகளை பெற்றேன். விவிலியத்துக்கு சம்பந்தமானது, மறைக்கல்வி சம்பந்தமானது, திருவடி சம்பந்தமானது. இதை மாதிரி நான் 1 இயர் வந்து திண்டிவனம் லூமன் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய சபை வந்து ரோமையில் நேமி என்ற ஒரு இன்ஸ்டியூஷனில் பாஸ்டரல் கோர்ஸ் என்னை படிக்க வச்சாங்க சபை. இந்த நியூ எவாஞ்சலைசேஷன் சொல்லிட்டு இப்போ ஓய்வு பெற்ற ஆயர் சிங்கராயன் பணியில் இருக்கும்போது ஃபாதர் பன்னீர்செல்வம் செக்ரட்டரி அந்த தமிழக அளவுக்கு, அவங்க வந்து அமெரிக்கா, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ரோம், இங்கேருந்து இந்த புதிய முறையில் இந்த நற்செய்தியை மக்களுக்கு எப்படி சந்திக்கிறதுன்றது சொல்லி கொடுத்த வந்து ட்ரெயினிங் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் வந்து எங்கள் சபையிலேருந்து 4-5 பேர் நாங்கள் நல்லா பயிற்சி பெற்றோம். காலையிலலாம் கிளாஸ் எடுப்பாங்க, மத்தியானம் கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகும்போது தான் மக்கள் எவ்வளவுக்கு அறியாமல் இருக்கிறாங்க, கடவுளையே அறியாமல் இருக்கிறாங்க, நன்மைன்னா என்ன, தீமைன்னா என்ன, ஏசுநாதர் யாரு, மாதா யாரு, அந்தோணியார் யாரு, செபஸ்தியார் யாருன்னு ஒரு அந்த மாதிரி மக்களெல்லாம் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டு இதில் கொஞ்சம் வேகமாக இருக்கும்போது இப்படி ஜூப்ளி 2000 சமயத்தில் அப்போ தான் எங்களுடைய சபையில் சரி இப்படியெல்லாம் நான் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்குன்னா இவங்களை ஒருங்கிணைச்சி ஒரு இடத்த அமைச்சு இவங்களை ஒன்றா சேர்ந்து பணி செய்ய வச்சா இன்னும் கொஞ்சம் மக்களுடைய மத்தியில் சகோதரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் அவங்க போய் மக்கள் மத்தியில் அந்த மாதிரி வேலை செய்யவும் இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான்
என்னையே பொறுப்பாளரை போட்டு என்னோட பயிற்சி பெற்றவங்களையும் இங்கே இருக்க வச்சு நாங்கள் 2003 ஆகஸ்ட் 19 இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது, இதயாலயா என்னது. அதுக்கு பிறகுதான் இது தொடர்ந்து இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. 2003 ஆகஸ்ட் 19 இதை முடிச்சுட்டு நான் நேராக இந்த கோர்ஸுக்காக போய் படிச்சுட்டு வந்து தொடர்ந்து செய்கிறேன் இதை. இல்ல இப்ப பெண்டிகாஸ்ட்ல தான் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு குழு இதெல்லாம் வைப்பாங்க. நம்ம ஆர்சி சகோதரிகள், நீங்க அருட்சகோதரிகள், உங்களுக்கு இது எப்படி தோணுச்சு, இதை பண்ணுனா எப்படி மக்கள்கிட்ட இது இருக்கும் அப்படின்னு? என்னுடைய அவங்கள இங்க கூட்டிட்டு வரணுன்ற நோக்கமெல்லாம் இல்லை. என்னுடைய ஆதங்கன்றதை விட என்னுடைய மனநிலை என்னன்னா, அவர்களுடைய கஷ்ட காலத்துல, தனிமையில, அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்துல அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட, ஆறுதல் சொல்ல, நம்பிக்கை ஊட்ட சரியான வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சூழல் ஒன்று உண்டு. ரெண்டாவது, இத மாதிரி இருக்கிற எங்க தளர்ந்து போயிருக்காங்களோ அங்க போய் இவங்க அவங்கள பேசிக்கு சேர்த்து இவங்களெல்லாம் அங்க கூட்டிகிட்டு போற 2 வகைகளை நான் பார்க்குறேன். ரெண்டு முறைகளை பார்க்குறேன். அப்போ இப்போ நாங்கள் வந்தப்போ இருந்ததை விட இப்போ நாங்கள் எங்களை காரைக்கால் விக்காரட்டில் 5 பங்கு இருக்கு. காரைக்கால், டிஆர் பட்டினம், கோட்டுச்சேரி, குறும்பகரம், தென்னங்குடி, பக்கத்தில் தாமனாங்குடி, தரங்கம்பாடி இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் மாந்தை இருக்கு. அதுக்கு அடுத்த பக்கம் போகிற வழி கும்பகோணம் பகுதியில் எஸ்புதூர் இருக்கு. இத்தனை கிராமங்களையும் அப்பெல்லாம் எங்களை ஒரு பயிற்சி பெற்றதுனால நோவிஷேட் பயிற்சி சிஸ்டரா போறவங்களாம் இங்கே அனுப்புனாங்க. சிஸ்டரா போன பிறகு நித்திய வார்த்தை பாட கொடுக்கறதுக்கு போல இந்த பயிற்சிக்கு ஒவ்வொரு சம்மர்லையும் இங்கே வேலை செய்வாங்க. ஏன் 25 ஆண்டு ஜூபிலி கொண்டாடினவங்க கூட இங்கே இவ்வளவு ஒரு மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திக்கும் போது அவர்களுக்கு தங்களை அறியாமையே அவர்கள் எங்களுடைய ஜபம் கவர்ந்துச்சு, அவங்களோட பேசின கருத்து புரிஞ்சிச்சு, இதோட எங்களோட இணைஞ்சு செய்யணுன்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. எங்களுடைய ஜப முறை வழிகாட்டுதல் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனால் ஒரு சிலர் ஒரு பிடிவாதமா இருப்பாங்க. நாங்கள் யாரையும் நீ போகிறது தப்பு, நீ இருக்க செய்ய, இங்கே வரக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் எதையுமே சொல்கிறதில்ல. ஆனால் அவர்களே எல்லாம் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீமு, வேற சபைக்கு இப்போ நாங்கள் யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல. எத்தனையோ பேர் இங்கே வந்த இடத்துல பிற மதத்தினரும் பிற அதனாலும் இதில் மாற்றம் அடைஞ்சு, குணம் அடைஞ்சு, வாழ்வு பெற்று, பிரச்சனை தீர்ந்து இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இங்கே. அதனால் இப்போ எங்களுக்கு எவ்வளவோ குறைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டம் வரும்போது அது தானாக ஒரு சில வழிமுறைகளில் அவங்களே இதை கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. இது எனக்கு ரொம்ப, இந்த ஒரு வழி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்களுக்கு சில சமயங்களில் கோயிலுக்கு வரமாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம், இடைவெளி இருக்கும். அப்புறம் எப்படி திருப்பி போகிறதுன்னு சொல்கிறது, அப்புறம் தொடர்பு இல்லாத போயிடும். அவங்க நாங்கள் வாங்க, நாங்களோட உங்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆறுதல் சொல்கிறோம், கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போனவங்க தான் நிறைய பேர். மற்றபடி ரொம்ப பிரச்சனை, எனக்கு இதை வேணவே வேணாம் போன பிறகு சில சமயம் அவங்க சிலையை கும்பிட்றாங்க, மாதா வேணாம் அப்படின்ட்டாங்க. நான் அவங்களா புரிய வரையும் நான் காத்திருப்பேன். தானா புரிஞ்சுக்கிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம ஆர்சியில் நடத்துறீங்களா ப்ரேயர் மீட்டிங், இதுல இருக்கிறவங்க, நம்ம ஆர்சியில் இருக்கிறவங்க பெண்டிகாஸ்டுக்கு போறாங்க. அது ஏன் போறாங்க? அப்ப நம்ம போயிட்டு ஏன் நீங்க இதுல இருந்து போனீங்க அப்படின்னு நம்ம ஒரு சில நபர்களை கேட்கும் பொழுது எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன சிறப்பா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. திரும்ப வரமாட்டேங்கிறாங்க, ஆர்சியலுக்கு திரும்ப நம்மளுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க. அந்த பெண்டிகாஸ்டையே விரும்பி போயிடுறாங்க. நம்மளே கூப்பிடுறாங்க, நீங்க இதுல பாருங்க, இதுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது எப்படி? ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மகிட்ட ஆர்சியில இருக்கிற ஒரு சரியான நெறிமுறைகள், வழிகாட்டுதல், நிரந்தரமான ஒரு நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் ஒழுங்குமுறைகளும் நிறைந்தது இந்த ஆர்சி என்றது. அருட்சாதனங்களா இருக்கட்டும்,
சில வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் நமக்குள்ள ஒரு ஒரு குடும்பம்னு சொன்னாவே அப்பா சொல்றதை கேட்கணும், அம்மா சொல்றதை கேட்கணும், பிள்ளைகளை வந்து நம்ம வந்து கண்டிச்சு கனிவோட திருத்தணும், நெறிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இருக்கும்போது இது ஒரு உலகம் முழுவதும் தழுவிய ஒரு திருச்சபை. இதுக்கு என்று பல கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள் யாருக்காக? மக்களுக்காக தான் இருக்கு. ஆனா அதுல வந்து அவங்க அதுல இருந்து அந்த மாதிரி அவர்களை வந்து இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள்லாம் அவங்க வருவதற்கு, சந்திப்பதற்கு தயங்குறாங்க. ஒண்ணு. இன்னொன்று, அவர்கள் தயங்குறாங்க அப்படின்றதுக்காக இவங்களை வந்து இது அங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இல்லைன்றது அவங்களுடைய இது இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போகலாம், அவங்க இஷ்டத்துக்கு வரலாம், அவங்க இதை செய்யலாம். இங்கே வந்து நமக்கு வந்து 7 அருட்சாதனங்கள் இருக்கு. அது முறையாக பெறணும். ஆலயத்திற்கு வர்றது, இறை நம்பிக்கை, மனித உணர்வு, மனித நேயம் இங்கே அடித்தளமாக, கடவுள் நம்பிக்கையும் மனித நேயமும் தான் இங்கே அடிப்படையாக இருக்குது. அது வந்து அவங்க போகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஜெபிக்கிறாங்க. இப்போ நாங்களே இங்கே வந்து இந்த கரிஸ்மேட்டிக் இல்ல அவங்களையே அவங்க மாற்றிக்கிறாங்க பாருங்களேன். பொட்டு வைக்கிறது இல்ல, தாலி போடுறது இல்ல, பூ வைக்கிறது. ஒரு சில நபர்கள் வந்து எல்லாமே எதையுமே வச்சுக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்க முற்றிலும் நாங்க வந்து கடவுளோடவே போயிடுறோம், கடவுள் புள்ள நாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்கல்ல நம்ம கிட்ட. அந்த அறியாமையினுடைய வெளிப்பாடு. நான் வந்து அதை எனக்கு அதில் கடுகளவு கூட உடன்பாடு இல்லை. ஒரு பெண்மை அப்படின்னு சொல்லும்போது கடவுள் படைச்சது எல்லாமே நல்லது. ஒரு தாய் என்பவள் ஒரு கடவுள் சாணத்துல, அதான் சொல்ல, கடவுள் தன்னுடைய படைப்புல பங்களிச்சாரோ ஒரு பெண்ணுக்கு. ஆமா, ஒரு படைப்புல பெண். அவர் வந்து மனிதன் அமைதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அழகா இருக்கணும். இப்போ உங்களை பார்த்து உங்களுடைய முகத்துல இருக்கிற இந்த அழகு, ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபேஸ் நான் பார்க்கும்போது ஏன் உள்ளத்துல இருக்கிற கடவுள் மகிழறார். ஆமா, இதைத்தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து போனவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அனுபவத்துல ஒரு 60% வந்துட்டவங்க இருக்கிறாங்க. பிடிவாதத்தினால சில ஆதாயங்களை அவர்கள் முன்வைத்து தங்கறது நான் குற்றம் சாட்டலை, அது இருப்பதை நான் வந்து உணர்றேன். அது அவர்களுடைய நான் வந்து கட்டாயப்படுத்த மாட்டான். அவங்க ஒரு நாள் உண்மையை உணர்வார்கள். நான் ஒருத்தரோட ஒரு பேட்டி கண்டேன். நான் உங்க இதை தென்னங்குடி பங்குல தான் ஒருத்தர். அவர் வந்து ஒரு ஃபாதர் வந்து ஏதோ கோயிலுக்கு வரல, முறையா செய்யலன்றதுக்காக கேட்டாருன்றதுக்காக, நீங்க நினைச்ச நேரத்துலலாம் நான் வர முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு முன்கோபக்காரர் போல பேசிட்டார் போல இருக்கு. அதனால அவர் என்ன செஞ்சாரு, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சாவாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இங்கே கோயிலுக்கு போகலையா, அவங்க வந்து ஜபம் செய்ய கொள்ள இப்படி போய் அவங்கள எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும். ஆனால் அவங்க போகிறாங்க, ஆனால் உள்ளத்தில் இந்த ஆர்சியில தான் இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு அவங்கள விட்டு போகலை. அப்போ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண பையனை கூப்பிட்டு வந்தாங்க. ஃபாதர் அனுப்பியிருந்தாரு. நான் கேட்கும்போது நான் முதல்ல கேட்கணும் தோணலை. அவர் முகத்தை பார்த்த உடனே இது ஏதோ சம்திங் இருக்குன்ட்டு என்னுடைய உணர்வு தோன்றி பிள்ளைங்களை போக சொல்லிட்டு நான் உட்கார வச்சு பேசும்போது அவர் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அந்த ஃபாதருக்கும் இவங்களும் அப்படின்ற புரிதல் இல்லாதனால இவரால் காத்திருக்க முடியல. அதனால இவர் வா, நீ போயிட்டு சாயந்தரம் வா தம்பின்னு இருக்காரு. இவர் போகல, அவர் மேல உள்ள கோபத்துல. இதனால இது விரிசல் அடைஞ்சிருச்சு. அதனால இப்ப என்ன சிஸ்டர், நான் இப்ப கூட சிஸ்டர் நான் எப்படி போறது எனக்கு வெக்கமா இருக்கு. இல்லாட்டி நான் வந்து வருவேன் சிஸ்டர். எனக்கு இதுல இருக்க அந்த ஒரு அமைதி, நான் ஒரு வீராப்புல அப்படின்ற இது மாதிரி நிறைய பேட்டிகள் இருக்கு எனக்கு. இப்ப இந்த ப்ரேயர் மீட்டிங் வந்து மாதம் மாதம் நீங்க வைக்கிறீங்களா, இல்ல 3 மாதத்திற்கு ஒரு முறை வைக்கிறீங்களா, இல்ல வாரம் வாரம் நடத்திட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? நாங்க ஒரு மாசத்திற்கு முதல் திங்கள் காலையில 9:30 12 மணி வரைக்கும் ப்ரேயரு, 12 1 மாசு. அதே மாதிரி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நடக்கும். இது வந்து பல இடங்கள்ல மக்களுடைய வேண்டுதல், ஜெபம் கேட்கப்பட விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்க, மக்களுடைய கருத்துக்களுக்கு, இயக்கங்களுக்கு, கண்ணீருக்கு பதில் சொல்ல, அதுக்கு பேரு பரிந்துரை ஜெபம்னு வச்சிருக்கோம்.
அது 3வது வெள்ளிக்கிழமை வந்து நோன்பு ஜபம். ம். சில பேருக்கு சில வியாதிகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், சவாலான வாழ்க்கையாக இருக்கலாம், மன்னிக்க முடியாமையாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியல, உறவுல பிரச்சனையாக இருக்கலாம், கடனில் மூழ்கி இருக்கலாம். இப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து அதுக்காக வருகின்றவர் முடிந்தவர்களை நோன்பு இருக்க சொல்லுவோம். நாங்களும் நோன்பு இருந்து இறைவார்த்தையை சொல்லி ஜெபிச்சு அவர்களுக்கு ஒரு விடுதலை கழுவ எத்தனையோ இருக்குது. அந்த மாதிரி வெற்றி பெற்றவர்கள், வாழ்வு பெற்றவர்கள், சாவுக்கு போராடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், அவருடைய கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால அவர்களுக்கு டிப்ரெஷனில் போயிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாதவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுதலாக இந்த ஜெபக்கூடம் இருக்குது. இன்னைக்கு இறை நம்பிக்கையை வழிகாட்டுவதும் திருச்சபையின் முறைப்படி பல அருட்சாதனங்களை அவர்கள் பெற்று ஒரு நல்ல உறவோடு இருப்பதற்கும் இது வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதன் இல்லாமல் முதல் வியாழன் இரவு ராத்திரி 9லேருந்து 12 மணி வரைக்கும் விருப்பம் உள்ளவங்களை எல்லாரையும் கூட்டி நாங்கள் ப்ரைசிங் வர்ஷிப் எடுப்போம். இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். உலக மக்களுக்காக, நாட்டுக்காக அன்றன்றைய காலகட்டத்தில் எது தேவையோ அதை செய்வோம். இப்போ கூட இந்த நாட்டில் உலக அமைதி ஏற்படும், நாட்டு தலைவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் வச்சு இங்கே ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். இந்த மீட்டிங் வந்து நீங்கள் துவங்கும் பொழுது மக்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோட வந்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் அது மாதிரி அவங்க கிட்ட அந்த ஈடுபாடு, அந்த மனநிலைகள் எப்படி இருக்குது? அவங்க இரவு ஜபத்துக்கெல்லாம் வந்து இங்கே தங்குறதுக்காக அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களா? இப்போ அதாவது பஸ்ஸில் போது இங்கே தங்கிட்டு காலைல 5 மணிக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க. அந்த மாதிரி வசதியெல்லாம் இங்கே நீங்கள் அந்த மாதிரி இங்கே இருக்குது, எல்லா வசதி இருக்குது. அங்கே தங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. தியான காலங்களை நாங்கள் தவக்கால தியானம்னு வைப்போம். அப்போ நிறைய அதாவது பாவ சங்கீர்த்தனம், உறவு, ஜபத்துக்காகவே வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பவும் தங்குறவங்க சில பேர் அவங்க உறவுக்காரர்கள் வீட்டில் தங்கிட்டு 2 நாள் இருந்துட்டு போவாங்க. அந்த தொடக்க காலத்துல இருந்த ஆர்வம், ஈடுபாடு, இதெல்லாம் லைட்டா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரிதான் இருக்கு. அது குறையுதுன்னு சொல்றதை விட அன்றைக்கு வந்து நாங்க தொடங்கப்பட்ட அந்த 2004 2005 இந்த ஏதோ தியானம் வைப்பாங்க பங்குல. ஆனா எங்க மக்களே இது மாதிரி இதயாலயாவில் சிஸ்டர்ஸ் நீங்க வைக்கிறாங்க, இது மாதிரி எவ்வளோ மக்கள் பயனடைகிறாங்க, எங்களுக்கு போக முடியல, நீங்களாம் வைங்கன்னு அவங்களே போய் மக்கள்கிட்ட கேட்க இன்னைக்கு நிறைய பங்குல எல்லாரும் ஃபாதர்ஸ் வந்து இந்த மாதிரி ஜப வழிபாடுகள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் அதுல பங்கு பெறாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னா இவங்களாம் ஏற்படப்பட்ட அந்த தூண்டுதல் இன்றைக்கு நிறைய பேர் அங்கங்க பயன்பெறுவதற்கு இது ஒரு வசதியாக இருக்குது. அதே சமயத்துல இவங்களை வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை, ஜனவரி ஆனால் பிள்ளைகளை வந்து மூன்றரசு திருவிழா இந்த பகுதியில் இருக்கிற இயேசுவின் கண்மணிகள் இயக்கம், டார்லிங் ஆஃப் ஜீசஸ், 2ஆம் மறைந்த ஜான் பால் தான் இதுக்கு வந்து பால சபைன்றத இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் என்ற ஒரு புதிய பெயரை கொடுத்து புதிய முறை இதை இயக்க சொல்லி 2006 இன்றைய வரைக்கும் கிராமங்களே ஒரு சில இடங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவங்களே உருவாக்கி நடத்த சொல்லியிருக்கோம். அந்த மூன்றரசு திருவிழா அன்னைக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 பிள்ளைகள், அவங்கள கைட் பண்ணுற கோஆர்டினேட்டர்ஸு இங்கே வந்து காலைல 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாமே நம்முடைய ஒழுக்கத்தை சார்ந்த, மறையை சார்ந்த, புனிதர்களை சார்ந்த, தத்துவங்களை சார்ந்த, நம்ம திருச்சி மரபுகளை சார்ந்த பாட்டு, கதை, ஜபம், நடனம், உரையாடல்லாம் அங்கே நடக்கும். எல்லாம் விரும்பி செய்கிறாங்க, விரும்பி. நான் வந்து எதையும் இப்போ சொல்றதில்ல, அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்கேயே கலை நிகழ்ச்சி அந்த தலைவர்கள் கோஆர்டினேட்டர்ஸ் கூப்பிட்டு வராங்க. பிப்ரவரி ஆனால் நாங்கள் அன்பியத்தை இருப்போம். இப்போ மார்ச் ஏப்ரல் ஆனால் தபசு காலத்துக்கு கிராமங்களில் போய் சிறுவப்பாதை நடத்தி அவங்கள ஒப்புரவு வைக்கிறது, நவக்கால தியானம் நடத்தி ஃபாதர்ஸ் யாராவது கூப்பிடுவோம். அப்போ நல்ல எக்ஸ்போர்ட்டாக கொடுக்கணும். அவங்கள கூப்பிட்டு இந்த வருஷம் மட்டும் நிறைய பேர் யூத் பாவசங்கீர்த்தனம் பண்ணினதா. பாவசங்கீர்த்தனத்துக்கு வந்த 9 ஃபாதர்ஸ் வந்தாங்க பாவசங்கீர்த்தனத்துக்கு. அவங்க காலையில் 10:30 1:30 மணி வரைக்கும் பாவஸ்தலம் கொடுத்து ஒரு நல்ல பாவசங்கீர்த்தனம்
இது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய. அவங்களே இந்த வருஷம் யூத் நிறைய பேர் வந்தாங்கம்மான்னு சொல்லிட்டு போனாங்க. அது சிறப்பு தானே. யூத் மோஸ்ட்லி ரொம்ப எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இப்ப மே மாசம் ஆனா ஏப்ரல் மேல அப்படின்னா விடுமுறை விவிலிய பள்ளி, இந்த சிறார்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், இது வந்து தமிழக அளவுல சிலபஸே இருக்கு, பாடத்திட்டங்களே. ஒரு மாணவன் 4 வருஷம் மே மாசம் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியில உள்ள சிலபஸ்ல பாடம் படிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா பைபிள்ல உள்ள 80% செய்திகளை அவன் தெரிஞ்சுக்கணும் ஆவான். அப்ப அத மாதிரி நாங்க இந்த மே மாசம் பக்கத்து கிராமங்கள், எங்க சிஸ்டர்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்க சபா அளவுல நான் ட்ரைனிங் கொடுப்பேன், லே பீப்புளுக்கும் கொடுப்பேன். அவங்க போயிட்டு இன்னைக்கு மற்ற கிராமங்கள்ல எப்படியும் ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து 150 சிஸ்டர்ஸாவது இதுல பயிற்சி பெறாங்க. அவ்வளோ அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு புஸ்தகம் வரைகிறது, ஒட்டுறது, கதை, நாடகம் இதெல்லாம் பயிற்சி கொடுத்து பல கிராமம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பிள்ளைகள் இதனால பயன்பெறாங்க. அந்த அருட்சகோதரிகள் ஈடுபடுறாங்க உங்க கூட. அவங்க கூட இங்கேயும் 5 பங்குலையும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, போன வருஷம் கோட்டிச்சேரி, டிஆர் பட்டணம் லே பீப்புள் வந்து பயிற்சி பெற்று அவங்கவுங்க ஊர்லேயே நடத்தக்கூடிய ஒரு விதியானது. ஜூன் ஜூலைலாம் ஊரில் திருவிழா நடக்கும், அப்போ எல்லாம் நாங்கள் போயிட்டு அதில் அவங்க பார்க்கறது. அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல விவிலிய வாரம், விவிலியத்தை படிக்கிற முறைகள் எப்படி, அதுலேருந்து எப்படி நம்ம நம்பிக்கை கொள்வது, கதை, பாட்டு, உரையாடல், நடனம், நாடகம், மனப்பாடம், எழுத வைக்கிறது, குரூப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாக, யூத்துக்கு தனியாக, கல்யாணம் ஆனவங்களுக்கு தனியாக, இந்த மாதிரி பிரித்து கொடுத்து போன வருஷம் கூட நாங்கள் வந்து நீதிமொழிகள் 31 அதிகாரத்தையும் எழுதி கொடுத்தவங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு கொடுத்து நாங்கள் பரிசு கொடுத்து எழுத வச்சு ஊக்குவிச்சோம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பரிசு எழுதினவங்க பங்கேற்ற அத்தனை பேருக்கும் பரிசு கொடுத்தோம். ஏன்னு சொன்னா அவங்க ஒரு ஆர்வத்தோட படிக்க, அந்த சிறு பிள்ளைல அந்த இறைவார்த்தை விதையாக விதைக்கின்ற பொழுது இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்குறாங்க. இன்னைக்கு நாங்க சுற்றுப்புறத்துல அந்த சின்ன பிள்ளைங்கள நாங்க வந்த பிறகு 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்து இன்னைக்கு படிச்சு நர்சிங் படிச்சிருக்குதுங்க பிள்ளைங்க. அப்பெல்லாம் 10th படிச்சுட்டு நின்று போற பிள்ளைங்க இருக்காங்க, 12th படிக்க முடியாம டிஸ்கண்டினியூ, ஏன்னா படிக்க தெரியும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் நாங்க கிராமங்கள்லயே மக்களை ஊக்குவிச்சு நாங்களே எங்களுடைய சேரிட்டி மணிலேருந்து 500 ரூபாயும் அந்த மக்களை 500 ரூபாயும் கொண்டு சொல்லி ஒரு டீச்சரை போட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சோம். அப்ப இன்னைக்கு அவங்க வந்து டீச்சரா இருக்காங்க, நர்ஸா இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு அவங்க துன்பத்தை தாங்கிறதுக்கோ, தனிமையோ, 4 பேர் வழி நடத்துறதுக்கோ இன்னைக்கு அவங்களாம் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராக கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு போல்டாக அவங்க இன்னையும் அதை நினைவு கூடுறாங்க, அந்த இதையாலையா எங்களுக்கு கண்மணிகளை இயக்கம் அப்படின்றது. இவ்வாறு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு இயர் பிளான் மாதிரி ஸ்கூலில் எப்படி சிலபஸ் இருக்கோ அந்த மாதிரி நாங்களும் பல விதமான சிலபஸ். அதுவும் இப்போ லாஸ்ட் இயர் கூட கூட்டியக்க திருவை திருச்சபையில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் தான் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை திருச்சபையில கொண்டு வந்துச்சு. அதை பற்றி அறியாம இருக்கிறாங்களே சொல்லி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் திருத்தந்தையர்களும் சரி, இப்ப இறந்து போன போப் பிரான்சிஸ் சரி, அதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து 4 டாக்குமெண்ட் 16 இருக்கு, 4 படிக்கட்டும் அப்படின்னு கொடுத்த அந்த 4 பற்றி இந்த காரைக்கால் பகுதியில 100 பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அதையே கண்காட்சியா நாங்க வச்சு மக்கள் எல்லாரையும் பார்க்க வச்சோம். பல ஸ்கூலுகளுக்கு எடுத்து போய் போட்டோம். இது நடந்துகிட்டு இருக்கு. இதை நடத்தும் போது உங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் ஏதாவது வந்துச்சா சிஸ்டர்? எதிர்ப்புகள் அப்படின்றத விட எனக்கு எங்கேருந்து எதிர்ப்புனா, சில சமயங்கள்ல நேர காலங்கள் ஒத்துழைக்க மனமில்லாத நிர்வாகத்துல சில சமயங்கள்ல நமக்கு இருக்கும். ஆனா நான் கண்ட ஒரு அனுபவம், அவர்களோட பிள்ளைகளையும் பெண்கள் உள்ளத்துலையும் எந்த அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துதுன்னு சொன்னா, எந்த தடையும் தாண்டி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க. ராத்திரில வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கணவர் சொன்னா, அந்த கணவரையும் கூட்டிட்டு வந்து அவரையும் சேர்த்து பிரேயருக்கு கூட்டிட்டு வந்தவங்களும் உண்டு.
அது நம்ம சில பொறாமையின் காரணமா இருக்கலாம், சில சூழ்நிலையின் காரணமா இருக்கலாம். நம்ம இதுக்கு நான் அதெல்லாம் எந்த தடை இருந்தாலும், இறை வார்த்தைக்கு தடைன்னா அதான் கடவுளுக்கு தான் தடை, எனக்கு தடை இல்லை அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட நான் அதுக்கு அதை அப்பாற்பட்டு தான் நான் அதை தடையை தாண்டணும்னு நினைப்ப வழியா அதுக்காக தளர்ந்து போகணுன்ற ஒரு மனசு எனக்கு வரல. இந்த இறைப்பணியில உங்களோட இலக்கா எதை நினைக்கிறீங்க? இயேசுவை பற்றி மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அந்த நம்பிக்கை வாழ்க்கையில ஒரு என்னை படைச்ச கடவுள் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இல்லாதனால இறப்புகள், பிரிவுகள், டைவர்ஸ் கேஸு, பெற்றோரை விட்டு பிள்ளைகள் ஓடி போறது, இதெல்லாம் நிறைய. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறைகளை அவ்வப்போது தேடி மக்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் கிராமங்களுக்கு. அப்போ அதை மாதிரி சொல்லும்போது சில சமயங்களில் யார்கிட்டையும் டாக்டர்கிட்ட சொன்னால் கூட சரியாக போகல, என் கணவர்கிட்ட நீ பிள்ளைங்களை பற்றி சொன்னால் அவர் பிள்ளைங்களை கண்டித்து வேண்டுவார் அப்படின்னு பல வழிமுறைகளில் பல பிள்ளைகளை பற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து ஜபத்தாலும் தபத்தாலும் அவர்களுக்கு நெறிப்படுத்துவதற்குரிய ஆற்றலை கடவுளுங்க கொடுத்தாரு. எனக்கு நிறைய அதை மாதிரி தான் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு முறை ஒரு பையன் ஒரு விவசாயம் நெல் போட்டான். நெல் போட்ட உடனே அந்த நெல் வெயில் மழை பெய்யாதனால காஞ்சிருச்சு. திருப்பி என்ன பண்ணுறான், மழை வந்த உடனே போட்டுட்டு கதிரை வாங்கி திருப்பி முளைக்க வைக்கிறான். மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இவனால் இதுக்கு மேலே என்னால் நான் ஏற்கனவே கடை வாங்கி செஞ்சுட்டேன்னு நானும் சும்மா கூட உட்காந்துட்டு இருந்தேன். சாயந்தரம் ஒரு மேட்ச். அப்போ அந்த பையனுக்கு அப்பா இல்லை, அவங்க அம்மா, அவங்க மனைவி, ஒரு பையன் சைக்கிளில் வராங்க. என்கிட்ட ஓன்னு அழுவான். ஏன் அழுகுறான்றது எனக்கு தெரியும். நானும் சரி அழுவட்டும், உக்காரு நீ வா உக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அழுது முடிச்சு பார்த்து அப்புறம் கேட்டேன் என்னன்னு. இப்படி ஆயிடுச்சு சிஸ்டர், இதுக்கு மேலே கடவுள் என்னை சோதிச்சா நான் சாவை தவிர வேற எதுவும் எனக்கு இல்லை சிஸ்டர். உன்னை படைச்ச கடவுள் உன்னை வாழ விடாம இருப்பாரா? உனக்கு வாழ்க்கைன்னு உன்னை கொடுக்கறதுக்காக உன்னை பார்த்து மகிமை அடையிறது தானே அவர் உன்னை படைச்சாரு. இது ஒரு சோதனையின் காலம். குடும்ப ஜபம் சொல்றியா? சொல்லிக்கிட்டு சிஸ்டர், அப்புறம் இடையில விட்டுட்டேன் சிஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறியா? எப்போ? அப்போ. அப்புறம் இதை மாதிரி தடைகளை நீ வைத்து கொண்டு கடவுள் செய்யலைன்னு சொல்லலாமாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக சும்மா பேசினேன். அவனும் கொஞ்சம் அமர்ந்து எனக்கு அவன் ஆனால் அவங்க மனைவியும் அவங்க கண்ணிலையும் தண்ணி மட்டும் நிற்காம ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ சொன்னேன், நீ கடவுளை நம்புறியா? இது உனக்கு ஒரு சோதனை. நீ ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கும், பைபிள் படிக்கல, குடும்ப ஜபத்தை சொல்லலை, நீ எல்லாம் வேலை சம்பாதிச்சா போதும் நினைச்ச. இல்லை, நீ சம்பாதிச்சு உழைச்சாலும் கடவுளை ஆசீர்வாதத்தோடு இருக்கணுன்றது கடவுளுடைய விருப்பம்பா. நீ அதை பற்றி நீ கவலைப்படாத, கடவுள் உனக்கு ஒரு வழியை திறந்து விடுவார். முதல்ல அமைதி. கடவுளை நம்புறியா? உட்கார வச்சேன். உன்னை தாய் வயிற்றில் படைச்சது கடவுள். 10 மாதம் எந்த குறையும் இல்லாமல் கருவில் வளர்த்தது கடவுள். உன்னை நல்லபடியாக வளர்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்க உதவி செஞ்சது ஒரு குடும்பத்தை கொடுத்த கடவுள். இன்னைக்கு உனக்கு திருமணம் முடிச்சாலும் தலைமுறையை காண முடியாமல் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்க. உனக்கு அதை கொடுத்தார். உனக்கு என்ன குறை வச்சார் கடவுள்? எதை குறையும் வைக்கல. இப்பவும் குறை வைக்க மாட்டேன். நம்புறியான்னு கேட்டேன். நான் நம்புறேன் சிஸ்டர். நான் இங்கே வந்துதானே சிஸ்டர் எங்கள் குடும்பத்தில் சமாதானமே ஏற்பட்டுச்சு, அதனால தான் நான் திருப்பி இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் மனசில் தோணுச்சு, கடவுள் நம்பிக்கையை ஆழப்படுத்தும் அப்படின்ற உறவு தான். அப்போ நான் நீ கணவன் மனைவி இணைஞ்சி நீ முட்டி போட்டு ஜபம் சொல்லு, உன் குரலை கடவுள் கேட்பார். பாலைவனத்தில் ஆகாருக்கு தண்ணீர் புறப்பட செய்த கடவுள் உன் நிலத்தில் பயிரை விளைவிப்பாய். நம்புறேன் சிஸ்டர். நான் என்ன பண்ணேன், ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அது கொஞ்சம் ஒரு உப்பு போட்டு விசுவாச பிரமாணத்தை சொல்லி, நீ 9 நாளைக்கு
காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னே அந்த நிலத்தை தெளிச்சிட்டு போ. காலையும் சாயந்தரம் வந்து அந்த நிலத்தை தெளிச்சிட்டு போ. அப்போ நீ போய் பயிர் செய்யி அது விளையணும். அதே மாதிரி கடவுள் கடனை வாங்கி விதைய போட்டான், மழையை கொடுத்தார், கடவுள் விளைஞ்சிச்சு. இது வரைக்கும் அவன் அறுவடை செய்யாத அளவுக்கு அவன் விளைச்சலை கண்டான். விளைச்சலை கண்டு 2 மூட்டை நெல்லை தூக்கிட்டு சைக்கிளில் கொண்டாந்து இங்கே போட்டுட்டு, சிஸ்டர் நீங்கள் செஞ்ச ஜபத்தினுடைய விளைவு மக்களுக்கு சமைச்சு கொடுங்க. கடவுள் கொடுத்த படம்னா இது, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லு, கடவுளுக்கு நன்றி சொல்லு, போய் கடவுளுடைய கொடைக்கு இந்த உதவிக்கு நீ நன்றி சொல்லுன்னு சொன்னேன். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துறதுனால மக்கள் தளர்ந்து போய் சோம்பேறியா கூட இருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு இதையால இருக்கு நம்பிக்கையோட வந்து இன்னைக்கு நீங்க வருவதற்கு உங்களையும் தாமதிக்க வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சூழல் தான். சிஸ்டர், தொடக்கத்துல நீங்க மட்டும்தான் இதை ஆரம்பிச்சீங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது அருட்சகோதரிகள் உங்களோட இருந்தாங்களா? உங்களுக்கு வழிகாட்டுதலா இருந்தாங்களா? எங்களுடைய சபையில நிறைய மூத்த சகோதரிகள்லாம் கிராமங்கள்ல மறைக்கல்வி சொல்லி கொடுக்கறது, பாட்டு சொல்லி கொடுக்கறது, திருவழிபாடு சம்பந்தமா சொல்லி கொடுக்கறது, பக்த சபையினர் நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க. 1997, 98, 99 இயேசு பிறப்பினுடைய 2000 ஜூப்ளி தயாரிப்பு ஒன்று வந்துச்சு. அப்போ வந்து இது உலகம் முழுவதும் இந்த இயேசு பிறப்பினுடைய ஜூபிலியை தயார் பண்ணாங்க. அப்படி தயார் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் எங்களுடைய மதர் ஜெனரலாக இருந்தவங்க எல்லாரும் எங்களை எப்போவுமே எங்கள் சிஸ்டர்ஸு ஒரு ஃபாதரை கூப்பிட்டு அங்கங்கே தியானம் வைப்பாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. எல்லாரும் நீங்கள் போட்டால் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு தியானம் செஞ்சுட்டு வாங்க, இந்த ஒரு புதிய அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு செய்தியை அப்போ சபை அன்னையாக இருந்த மதர் ஜெனரலாக இருந்த ரெஜினா மேரி சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க தியானத்துக்கு போனாங்க. அப்போ அதில் ஈர்க்கப்பட்டவர்கள் சிஸ்டர் ஃப்ளோரியான், சிஸ்டர் ஸ்போன்சா, நாங்கள் எல்லாம் இவங்களாம் நாங்கள் அப்போ இடம் காண்றோம். எல்லாரும் அங்கங்கே அவங்கெல்லாம் கோயம்புத்தூரில் செஞ்சாங்க. நான் வந்து பாளையங்கோட்டை மதுரையில் செஞ்சேன். இன்னும் 2 சிஸ்டர் கள்ளிக்குளத்துல இருந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி ஒன்றா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை சபை எங்களுக்கு கொடுத்துச்சு. நாங்க செய்து கொண்டிருந்த பணியை தாக்கத்தை பார்த்துதான் இவர்களை இன்னும் ஒரு திருச்சபையே இந்த காலகட்டத்துல மக்களுக்கு இந்த மறைப்பணி செய்வதற்கு ஆட்கள் வேணுன்ற ஒரு முறை இருந்ததுனால இந்த புதிய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான பயிற்சியும் அப்ப கொடுக்கப்பட்டது. அப்ப அதுல நாங்கெல்லாம் அதுல பயிற்சி பெற்றோம். ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த பயிற்சியில பங்கேற்றாங்க. முதல்ல நான், சிஸ்டர் ஃப்ளோரியான், சிஸ்டர் பாரத் ஜெசி, நாங்கள் தான் இருந்து 2003 ஆகஸ்ட் 19 தொடங்கணும். அதுக்கு பிறகு சிஸ்டர் மான்போர்ட்டு, சிஸ்டர் பெனில்டா ஃபாத்திமா இவர்கள்லாம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. சிஸ்டர் ரோஸ்ன்றவங்களும் வந்து சேர்ந்துருந்தாங்க. அப்போ இந்த கட்டடம் கட்டலை. நாங்கள் அங்கே ட்ரைனிங் ஸ்கூல் இருந்துச்சு பக்கத்தில். இப்போ ஜிஎன்எம் கல்லூரி இருக்காங்க. 2007 நாங்கள் வந்தோம். அப்போ 2003 தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து அங்கே சிஸ்டர் ஃப்ளோரியான் என்னோட இருந்து பயணிச்சாங்க. அவர்களை தெரியாத எங்களை தெரியாத அந்த பக்கத்தில் நபரை இருக்க முடியாது. அதனால அவர்கள் 2022, 23 ஒரு கேன்சர் வியாதியினால அற்கொல்லப்பட்டு இறந்துட்டாங்க. மற்றபடி எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோங்க. வித்யாலயா நற்பணி மையத்தை பற்றின விவரங்களை மிகவும் ஆழமாகவும் அழகாகவும் எடுத்துரைத்த உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சிஸ்டர். நன்றி, நல்ல சந்தோஷம். இந்த இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு முயற்சி எடுத்து வந்து பேட்டி கொடுத்த மதர் டிவி பொறுப்பாளர்கள் எடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நீங்கள் செய்கின்ற நல்ல பணிக்கு கடவுள் நம்பிக்கையை வளர்க்கும் செய்திகளை மற்றவர்களுக்கு பரப்பும் போது கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். வாழ்த்துக்கள்.